வாரிசை மாற்றணும்னு முடிவு பண்ணாரான்னு தெரியல. ஆனால் அன்புமணிக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுக்கக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறார். முகுந்தனை பேரனை மகனுக்கு எதிராக திருப்பி விடுறாரு. இது என்னங்க அரசியல்? இது கூச்ச நாச்சம் இல்லாத குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ராமதாஸ். அவருடைய எந்த நியாயங்களும் எடுபடாது. மகனோ பேரனோ யார் ஜெயிச்சாலும் அதிகாரம் குடும்பத்துக்குள்ளேயே தங்க போகுது. திமுகவை விஞ்சி விட்டார் ராமதாஸ் குடும்ப அரசியலில். ஒட்டுமொத்த குடும்ப மேடையில் உட்காந்துருக்கு. அவருடைய அன்புமணியோட மகள்கள், மனைவி, அம்மா எல்லாம் ஃபேமிலி டு த கோர். இதெல்லாம் முடை நாற்றம் எடுக்கலையா உங்களுக்கு? அருவருப்பா இல்லையா? ஒரு ஒளிவு மறைவு இன்னிபிஷன்ஸ் வாங்க, ஒரு ப்ரிட்டென்ஷன் இருக்கும். நாங்கள் அப்படி இல்லைன்னு அது கூட இல்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பத்தை கட்சி நிகழ்ச்சியில் ஏறி ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கல்ல. இப்படி தான் செம்மொழி மாநாட்டில் கருணாநிதி பண்ணார். செம்மொழி மாநாட்டில் முதல் 4 ரோவில் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு போய் ரொப்பினார். எல்லாரும் தமிழர்கள் மாதிரி, தமிழ் அறிஞர்கள் மாதிரி. மந்திரிலாம் அதுக்கு பின்னால் உட்காந்துருந்தான். தமிழ் அறிஞர்கள் பின்னால் எங்கேயோ கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. 10ஓட 1 11. இதெல்லாம் தானே 11ல் கருணாநிதியோட டவுன்ஃபாலுக்கு கொண்டு போச்சு. படுதோல்வியெல்லாம் அடைஞ்சார்.